வணக்கம். வணக்கம். துரைமுருகன் அவங்க பையன் வந்து கேவி குப்பத்தில் பேசியிருக்காரு. ஜெகன்மூர்த்தியை வந்து ஒருமையில ரொம்ப அவன் இவன் அப்படிங்கிற மாதிரி ஒருமையில ரொம்ப பேசியிருக்காங்க. அவர் ஒரு போஸ்டிங்ல எம்எல்ஏ போஸ்டிங்ல இருக்கிற ஒரு பர்சனை வந்து அவ்வளோ ஒருமையா பேசுறது சரியா? அது கதிரானது அவருடைய அப்பட்டமான ஒரு சாதி எண்ணம், இன்னும் கூடுதலாக கூட ஒரு சாதி வெறி பேச்சு கூட எடுத்துங்களேன். ஏன்னா நீங்க மற்ற ஒருத்தருடைய நீங்க பேசுவீங்களா? நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர், நாட் ஓன்லி ஒரு எம்எல்ஏ, புரட்சி பாரதம் என்கின்ற தமிழ்நாட்டினுடைய பட்டியல் சமுதாய மக்கள் கட்சியினுடைய ஒரு தாய் கட்சியாக, ஒரு நீண்ட கால வரலாறு கொண்ட ஒரு கட்சியாக பார்க்கக்கூடிய ஒரு கட்சி புரட்சி பாரதம். அந்த கட்சியினுடைய தலைவர், கரண்ட் சட்டமன்ற உறுப்பினர் கேவி குப்பத்தில், திருப்பி அதிமுக ஏன் அவருக்கு அந்த இடத்த கொடுத்துருக்குன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அங்கே ரொம்ப சரியா இருக்கு, மக்களுடைய ஆதரவு பெற்றிருக்காரு, அமோகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் அப்படின்றது சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபரை, ஒரு கட்சியினுடைய தலைவரை உங்க அப்பா வந்து இப்ப 1996 இது வரைக்கும் எம்எல்ஏவா இருக்காரு காட்பாடி தொகுதியில. காட்பாடி தொகுதியில நீங்க குத்தகத்தை வச்சிருக்கீங்களா? சரி, நீங்க கதிரானந்த் வந்து தொடர்ந்து 2 முறை வந்து வேலூர்ல நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து 2 முறை இருக்கிறீங்க. உங்களுக்கு லீஸ்க்கு எடுத்து வச்சிருக்கீங்களா? இல்ல வந்து உங்க தொகுதினா அது எப்படின்னா கணக்கு, அது ஒன்றும் புரியல. இப்ப நீங்க இருந்தா அது உங்களுக்கு சொந்தம் ஒன்றும் கிடையாது இல்லையா? தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைவர் எங்க வேணா போட்டியிடலாம். அப்ப நம்ம இப்படி கேட்கலாம், திருவாரூர்லேருந்து போட்டியிட்ட கருணாநிதி அவர்கள் வந்து எப்படி சென்னையில் போட்டிட்டாரு? 2வது, திருவாரூரை பூர்வீகமாக கொண்ட நான் சொன்ன அந்த ஓங்கோல் வரலாறுக்கு நான் போல, அது வேண்டாம் நினைக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ அவங்களுடைய வாரிசுகள்லாம் வந்து கொளத்தூர்ல சேப்பாக்கள்லாம் வந்து போட்டிடுறாங்கன்னா அதுக்கெல்லாம் எங்க நீங்கன்னா இந்த அத்தாரிட்டியா நீங்கள்லாம்? எவ்வளோ ஒரு இழிவான ஒரு கேவலமான ஒரு பேச்சு. முதல்ல அவருக்கு ஒரு வன்மையான கண்டனங்கள். ரொம்ப மோசமா பேசுறாரு. அந்த பேசக்கூடிய அந்த உடல் மொழியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருவருப்பா இருக்கு அவர் பேசக்கூடியது. அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. ஒரு தலித் லீடரை இந்த அளவுக்கு கேவலமா பேசினா இல்ல, அவ்வளவு தூரம் அவர் வந்து ஒருமையில பேசுறதுக்கு என்ன காரணம்? அதிகமா இருக்கு இல்ல. நான் திருப்பி சொல்றேன், கேவி குப்பம் தொகுதியில இல்ல அவங்களுக்கு ஜெகன்மூர்த்திக்கு இங்க ஓட் பேங்கிங் அதிகமா இருக்குங்கிற அந்த ஒரு பயத்தினாலதான் இவர் இவ்வளவு தூரம் பேசுறாரு. கேவி குப்பம் தொகுதியில அந்த ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு நல்ல பேர் இருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா கேவி குப்பம் தொகுதி வந்து போகக்கூடியவர். எனக்கு அந்த ஜெகன்மூர்த்தி நல்லா தெரியும். தொகுதிக்காக அடிக்கடி போகக்கூடியவர், பல விஷயங்களை பண்ணிருக்காரு. குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு திமுக கூட்டணியிலே பல தலித் கட்சிகள் இருந்தாலுமே கூட அவர்களெல்லாம் சட்டமன்றத்தில் தலித் மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற, பட்டியல் சமுதாய மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி குறித்து பெரிய அளவில் பேசுனது கிடையாது. ஆனால் ஜெகன்மூர்த்தி அதெல்லாம் கேள்வி எழுப்பியவர். தன்னால் முடிந்தவரை ஒரு எம்எல்ஏ என்ன பண்ண முடியுமோ அதை ஒரு கட்சியினுடைய தலைவராகவோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. இப்போ அப்படி ஒரு பண்ண நபரை நீ வந்து எதிர்த்து பேசு. அதிமுக கூட்டணியில் போட்டு ஜெகன்மூர்த்தி அவர்கள் தோற்கடிக்கணும், அவர் எதுவுமே பண்ணல அப்படின்லாம் நீ பேச, அரசியல் பேசுங்க, தப்பு கிடையாது. நீங்க ஒன்றும் குளோரிஃபை பண்ணணும் அவசியம்லாம் கிடையாது. ஆனா இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அவன் இவன் பேசுறது, அவங்க யார் வந்து இங்க நிற்கிறதுன்னு பேசுறதெல்லாம், நீ யாரு? நீ என்ன இங்க வேலூருடைய மன்னனா? எங்க அப்பா மன்னர், நீங்க என்ன வந்து வாரிசுகளா, மன்னர் இளவரச பரம்பரை கேள்வி கேட்பாங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அவர் தவிர்க்கணும். அதை வன்மையான கண்டனங்கள் இது. சமீபத்தில் நடந்த திமுக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வந்து பிரேமலதா பேசியிருந்தாங்க. அப்போ பேசியிருந்தாங்க வந்து தமிழகத்துல வந்து நடுராத்திரியில பெண்களால தனியா போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டாலின் ஆட்சியில இது ஒண்ணுதான் குறையா சொல்ல முடியும், வேற எந்த குறையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களே நம்ம அந்த கட்சியில இருக்குங்கிறதையே தெரியாமே அவ்வளவு தூரம் பேசிட்டாங்களே. அதை பாத்தீங்களா அந்த வீடியோ எல்லாம்? நிறைய மீம்ஸ்லாம் வருது. முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த வடசென்னையுடைய ஆண்ட்ரியா மீம்ஸ் போட்டுருக்காங்க, அவங்களுக்கு ஏஜென்ட் டீனா அப்படின்னு மீம்ஸ் போட்டுருக்காங்க. ஏன் அதை போடுறாங்கன்னா, குறைன்னு சொல்லமா அவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஸ்டாலினுடைய ஆட்சியில் வந்து இந்த குற்றச்சாட்டு சொல்லணும் அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் வன்புணர்வுகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை தவிர உங்களை வேற என்ன சொல்ல முடியும்? அதாவது ஒரு அரசு, நல்ல அரசு, சிறப்பான அரசு அப்படின்னா அந்த பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும். அதாவது அம்பேத்கர் சொல்லுவார், ஒரு நாட்டினுடைய தரத்தை நீங்கள் எப்படி ஒப்பிட முடியும்னா, ஒரு நாட்டில் பெண்கள் எந்த அளவுக்கு கல்வி கற்றிருக்காங்க, எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்காங்க, அதை வைத்து தான் அந்த நாட்டினுடைய தரத்தை நீங்கள் ஒப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுவார் ப்ரொஃபசர் அம்பேத்கர். இப்போ இங்கே என்னன்னா, தமிழ்நாடு மற்றும் எந்த மாநிலமாக இருந்தாலுமே ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக இல்லை அப்படின்னாலே உன்னுடைய சட்ட ஒழுங்கு என்பது முழுக்க முழுக்க வந்து ஃபெயிலியர் அப்படின்னு ஒத்துக்கணும். 2வது, தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு போலீஸ் துறைக்கு யாரா பொறுப்பு அமைச்சர்னா அது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். நாட் ஓன்லி மு.க. ஸ்டாலின், யார் முதலமைச்சர் வந்தாலுமே அவங்க தான் வந்து காவல்துறை மந்திரி அப்படின்னு சொல்லி பெருமையாக போட்டுப்பாங்க. அந்த காவல்துறையை, உளவுத்துறை, உள்துறை எல்லா துறையும் வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடியவர்கள் தான். இப்போ உங்கள் கூட்டில் இருக்கிறவங்களே பேசுகிறாங்க. அதாவது பிரேமலதா அவர்களுக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து பாராட்டணும். என்னன்னா, நம்ம கூட இருக்கிறவங்களே வந்து நமக்கு வந்து சொல்லி நம்மளை அம்பலப்படுத்துகிறாங்க அப்படின்றப்போ, அது திமுக கொடுத்து வச்சிருக்கோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் பிரேமலதா அவர்களே ஏதோ ஒரு வழியில திமுக கூட்டில் இணைச்சு வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கலாம். எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை சேர்த்துக்கல, வேணாமா போயிடு, வேணாம், ஏன்னா ரொம்ப ஒரு சீட்டும் ஓவரும் நோட்டும் ஓவர், அந்த அளவுக்கு கட்டுப்படி ஆகாது.
கட்சி வந்து நீங்க சட்டமன்ற தேர்தலில் 0.44% தான் இருந்தீங்க. 1/2% கூட இல்ல. அப்படியேப்பட்ட கட்சிகளை நம்மளால வந்து நீங்க கேட்கறதுல கொடுக்க முடியாது. நீங்க வரீங்க ராஜ்யசபா கேட்குறீங்க, இவ்வளோலாம் மட்டும் நம்மளை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து மோப்பம் பிடிச்ச ஏவாவேலு என்ன பண்ணிருக்காரு, சரி இருக்காரு, நமக்கு என்ன இருக்காரு, நம்ம இனத்தின் காவலர், அது எந்த இனம்னு சொல்லிட்டு தெரியும் பார்க்கறவங்களுக்கு, அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலான்றதுக்காக வலுக்கட்டாயமா கூப்பிட்டு வந்தாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. வந்த உடனே தாம் தூணு 10 சீட்டு வாங்குறதுன்னு ராஜ்யசபா எம்பி வாங்கி தான் தம்பியை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்குறது என்ன சொல்லிட்டு பல விஷயங்கள்லாம் பண்ணாங்க. நல்ல நோட்டு சீட்டு எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. சரி இப்போ வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அசைன்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவங்க வந்து அது உள்ள இருக்கக்கூடிய உண்மைதானே சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது வந்து தெரிஞ்ச விஷயம் தானே. அதாவது நீங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய குற்றங்கள், அதாவது இந்த பாலியல் வன்புணர்வுகள், பெண்கள் மீதான கொடுமைகள், பள்ளி சமுதாய மக்களுடைய கொடுமைகள், இதெல்லாம் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியினுடைய கம்பேர் பண்ணும் பொழுது திமுகவோட 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய அதிகம்னு சொல்றாங்க. இது வந்து புள்ளி விவரம் சொல்லக்கூடியது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா குற்ற ஆவண காப்பகம் அங்க போயிட்டு பாருங்க, அதுல என்ன டீட்டெயில்ஸ் இருக்கு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பொதுவாகவே சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்பது திமுகவுடைய ஆட்சியில அதிகம். அப்ப அததான் அந்த அம்மா சொல்றாங்க, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு வந்து இங்க நிறைய குற்றங்கள்லாம் நடக்குது. அந்த ஒரு குற்றச்சாட்டு தானே இருக்கு. இதுதான் இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா ஒரு சமுதாயத்தில் வாழக்கூடிய பெரும்பான்மை 2 தானே, ஆண்கள் பெண்கள் தான் இருக்கிறாங்க. இதுல வந்து ஒரு சாராருக்கு வந்து இங்க பாதுகாப்பே இல்லை. நடுராத்திரில வந்து நீ நடுராத்திரிலாம் போக தேவையில்ல, நீ 7 மணி 8 மணிக்கு பகல்ல காலையில கூட போக முடியலையே, அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழல் தானே இருக்கு. நம்ம இவ்வளோ ஐ மீன் இவ்வளோ நம்ம டெக்னிக்கலா முன்னேறி இருக்கோம், எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்கோம், அது வச்சிருக்கு இது வச்சிருக்கோம் சொல்றோம். சிட்டிலையும் வந்து அது குறைஞ்சபாடு இல்லை, கிராமத்துல வந்து இன்னும் அதிகமா இருக்கு. ஏன்னா அங்க வந்து அது சூழல்கள் புற சூழல்கள் இதெல்லாம் சாதகமா வந்து இருக்கு. அப்ப இதையெல்லாம் வந்து கருத்தில் அந்த அம்மா கொண்டிருக்காங்க. உள்ளபடி நம்ம பாராட்டணும். இப்ப பிரேமலதா போன்றவர்கள் வந்து திமுகவுடைய தவறுகளை மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்துறாங்க அப்படின்றது நல்ல விஷயம் தானே. இப்போ ஓட்டு போகணும்னு நினைக்கிறவங்க கூட இப்ப இந்த ஒரு 4 நாள் மனம் மாறாதா, என்னடா இது கூட்டணி கட்சி இருக்கிறவங்களே வந்து இப்படி சொல்லிட்டா வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், தன் மனைவிகள், அக்கா தங்கைகள் வச்சிருக்கக்கூடிய வந்து ஓட்டு போடுவாங்களா, பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை வந்து தேர்ந்தெடுப்பாங்க, தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இது வந்து பிரதான குற்றச்சாட்டு. அவங்க சொல்றேன் இந்த குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. குற்றச்சாட்டு என்பதை விட அதுதான் உண்மை. அதிமுக வந்து குளோரிஃபை பண்ணல, அப்படி அவங்க புனிதமான ஆட்சி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டுலாம். நீங்க திமுக அதை விட மோசமா நடத்துறீங்க. இங்க என்னன்னா வந்து பொதுவாகவே வந்து திமுக ஆட்சிக்கு வந்தாலே போதும், ஒவ்வொரு மாவட்ட செயலாளருமே வந்து தன்னுடைய குறுநில மன்னர்கள் ஆயிடுவாங்க. ஏன்னா பெரும்பாலும் சில மாவட்ட செயலாளர்கள் தான் அமைச்சர்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதிகாரத்துக்கு வந்து 2 பக்கம் அதிகாரமும் இருக்குது. நீங்க வந்து நார்மலா ஒரு மாவட்ட செயலாளரே அங்க இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். அமைச்சர் இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, பெரும்பாலும் எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் தான் வந்து மாவட்ட செயலராக இருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய பல மந்திரிகளா இருப்பாங்க. யார் அந்த மந்திரிகள்னா, இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய குழு தலைவராக இருக்கக்கூடிய, நகராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய, இது போன்ற ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கர ஏகபோகமான வாழ்க்கையில் வந்து இருப்பாங்க. அந்த ஏகபோகமான வாழ்க்கை என்பது மது மாது சூது எல்லாமே அடங்கும். அப்போ யாரும் நீங்கள் வந்து கட்டுப்படுத்துங்க, யாரும் நீங்கள் கேள்வி கேட்பீங்க. ஓ அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் அந்த ஒரே ஒருத்தர் அந்த பிரியாணி கடைக்காரன் இஷ்யூ எடுக்கும் பொழுதே என்னாச்சுன்னா, அது அமைச்சர் மாசு வரைக்கும் போச்சு. யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது ஒரு பிரியாணி கடைக்காரனோட லிங்க் பார்த்தீங்கன்னா எங்கே போச்சு, அமைச்சர் வரைக்கும் போச்சு. அப்போ பிரியாணி கடைக்காரனுக்கே எப்படின்னா இத்தனைக்கு தள்ளுவண்டி கடை தான். அப்போ நாளைக்கு ஹோட்டல் வச்சிருக்கக்கூடியவன், கான்ட்ராக்ட் வச்சிருக்கக்கூடியவன், இப்போ இவங்களுடைய ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட மோசமாக இருக்கும். இப்போ அதிமுகவுடைய ஆட்சியில் அவ்வளோ பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வெளிக்கு வருதுன்னா அது வெளியே வந்துருச்சு. இங்கே வெளிவராமல் எவ்வளோ விஷயங்கள் வந்துருக்கு. ஏன்னா இவங்க வந்து அதிகார மையத்தை தனக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அது பெண்கள் சார்ந்த விஷயங்களை திமுக சொல்லவே தேவை கிடையாது. இங்கே சீண்டல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அது பொதுவெளியில் வந்து சொன்னாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உங்க உயிருக்கு வந்து உத்தரவாதம் இருக்காது. அப்போ இது போன்ற விஷயங்கள் நடக்கும்பொழுது எப்படி இங்கே பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும்? ரெண்டாவது பிரேமலதா போன்றவர்கள் வந்து இன்னும் அதிகமாக பேசணும். இப்போ இன்னொரு 4-5 நாள் தான் இருக்குது பிரச்சாரத்துக்கு. அப்புறம் நீங்கள் என்ன பேசணும்னா வந்து எங்கன்னா போய் நின்றுட்டு நீங்கள் எங்கன்னா இப்போ தனித்தொகுதியுடைய எம்எல்ஏ வந்து ஆதரிக்க போறீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே போயிட்டு பேசுங்க. இன்னும் ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்குது இவர் மேலே, அண்ணன் மேலே பள்ளி சமுதாய மக்களுக்கு வந்து நிறைய தீங்குகள்லாம் தீங்குகள் நடக்குது குற்றச்சாட்டு இருக்கு, அது தவிர வேறு எதுவும் கிடையாது சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். இப்போ அண்ணன் திரும்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து இப்போ வேங்கவேலுக்காக அவர் தான் முதல்ல போராட்டம் பண்ணாரு. எந்த தலித் அட்ரஸ் நடந்தாலும் போறாரு. ஆனா திமுக மேடையில் வந்தீங்கன்னா வச்சுங்களேன், ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமா புகழ்ந்து பேசுவார். தளபதி அண்ணன் புகழ் வாழ்க்கன்ற அளவுக்கு அந்த அண்ணன் வந்து கூட்டணி தர்மம். அது இப்போ நீங்க போற வரத்தெல்லாம் திரும்ப என்ன பண்றாரு, விஜய் அவர்கள் ரொம்ப கடுமையா டார்கெட் பண்ணி பேசுவார். ஓட்டுலாம் போடக்கூடாது, ஒரே ஒரு ஓட்டு போகக்கூடாது அந்த பக்கம், ரொம்ப மோசமான விஜய் அப்படின்னு அளவுக்கு பேசுறாரு.
அப்படின்னா அவன் மக்கள் மத்தியில ஓ ஸ்டாலின் ரொம்ப நல்லவர் போல, திமுக போல புனிதமான கட்சி ஏதாகிலும் உண்டான்ற மாதிரி ஒரு டோன் கிரியேட் ஆகும். பட்டியல் மக்கள்லாம் ஓட்டு போட்டோம். ஏன்னா அவர் சொல்றாரு இல்லையா, திமுக 4 ஓட்டு விழுதுன்னா அதுல 1 ஓட்டு எங்களுது, 100 ஓட்டு வந்து திமுக வந்து 25 ஓட்டு எங்களுதுன்னா, எங்களுதுனா என்ன நாடுல விசிகா பட்டியல் சமுதாய மக்களுடைய ஓட்டு அது அப்படின்றத வந்து அண்ணன் வந்து முன்வைக்கிறாரு. அப்ப இந்த அளவுக்கு வந்து கூட்டணி தர்மத்தை வந்து காக்குறாரு நம்ம அண்ணன் திருமா. இதெல்லாம் வந்து இப்போ வந்திருக்கு உங்களுக்கு தெரியல. பேசிக்கலி அரசியல் தெரிஞ்சிருக்கணும், எப்படி எங்க எப்படி பேசணும், நலிவு செறிவு. ஆனா சிலது தெரிஞ்சிருக்குது. ஒன்றுல நம்ம குறைய சொன்னா எப்படி அந்த அம்மாவை திருமாவால 10 சீட்டு வாங்க முடியலையே, ராஜ்யசபா சீட் வாங்க முடியலையே, அவ்வளவு நேக்கம் வாங்கிட்டாங்க இல்லையா. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, மிகப்பெரிய ஒரு காரணம். ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன நம்பியிருக்காருன்னா, இந்த அம்மா வந்து ஒரு 3-5% வந்து தெலுங்கு சமுதாயத்துடைய ஓட்டை வந்து கொண்டு வந்துடும். நாட் ஓன்லி நாயுடு சமுதாயம். அந்த அம்மா சீட்டு கொடுத்துருக்கிறது 8 பேர் நாயுடுக்கு. இப்போ அந்த கட்சி தான் பேருக்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், கொடுத்ததெல்லாம் நாயுடுகளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ தெலுங்குகளுக்கான வாக்கு வங்கி வந்து கொடுத்தோம். இப்போ ரெட்டியார் சமுதாயத்துக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கும், நாயுடு சமுதாயத்துக்கு ஒரு வாக்கு வங்கி வந்து இருக்கும். இப்படி மொழி வழியா வந்து கொண்டு வருவாங்க நினைச்சாங்க. ஆனா நம்ம அதுக்கெல்லாம் வந்து கிடையாது. அது ஒரு வார்த்தை வருது, சரி வேணாம், அது அப்போ தப்பாயிடும், அது வேணாம். அதனால வந்து அந்த அம்மா வந்து அந்த அளவுக்குலாம் அது பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அவங்க கட்சி எங்க கிடையாது. இப்போ ஒரு ஜாதி சங்கம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜாதி சங்கம் எலெக்ஷன் நேரத்தில் என்ன பண்ணுன்னா, பல கட்சிகள்கிட்ட போய் காசு வந்துருவாங்க. எங்க ஜாதி ஓட்டுல வாங்கி தரோம், எல்லா ஜாதி சங்கமும் இவங்க அவங்க எல்லாம் சொல்லி எல்லா ஜாதி சங்கமும் பண்ணுவாங்க. இவர் அப்படி நினைச்சிருக்காரு, ஓஹோ இப்போ பெரும்பான்மை தெலுங்கு சமுதாயத்தோட வாக்கு வங்கியோ நாயுடு சமுதாயத்தோட வாக்கு வங்கியோ நம்ம தான் போல நினைச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட யாரோ சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. அதுதான் பாருங்களேன், ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு 0.44 விழுக்காடு சட்டமன்ற தேர்தல் வாங்கின ஒரு கட்சிக்கு 10 சீட்டு தராருன்னா நீங்க எந்த இடத்துல அவரை வைப்பீங்க? எப்படி வந்து அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் பாருங்க. காலங்காலமா இருக்கிற திரும்ப 8 சீட்டு வந்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 12 சீட் முதல்ல கேட்டாங்க, ஒரு 10ஆவது கொடுத்துருக்கலாம், 2 பேருக்கு ஈக்குவலாவது கொடுத்துருக்கலாம். இல்லையா இந்த தேமுதிகாக நீ கொடுக்காம இருந்திருக்கலாம். இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து ஓட்டு இருக்கான்னு கேட்டா தேமுதிக விட ஓட்டு அதிகமா இருக்குது. அப்போ நீங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து ரொம்ப படும் பாதாளத்துல அப்படியே தள்ளாடிட்டு இருக்கிற ஒரு கட்சி, அதனால தேமுதிக. அந்த கட்சிக்கு உயிர் கொடுத்திருக்காரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அப்படி உயிர் கொடுத்தவருக்கு கைமாறுதான் இன்னைக்கு பிரேமலதா பேசக்கூடிய இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம். பட் அது உண்மைதானே? அது இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து இன்னும் பல விஷயங்களை பேசுங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, அப்பயாவது புத்தி வருதா பார்க்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது. இப்ப பிரேமலதா அவர்கள் வந்து இப்படி நடுமேடையில போட்டு முழு பூசணிக்காய் தூக்கி உடைச்ச மணிக்கு உடைச்சு விட்டாங்க. இப்ப ஸ்டாலின் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஸ்டாலினுடைய மனநிலை எனக்கு இதெல்லாம் அவர் யோசிப்பாரா தெரியல. அவர்கிட்ட இதை கொண்டு போய் சொன்னாலுமே அதெல்லாம் யோசிப்பாரான்னு தெரியல எனக்கு. கூட்டணி கட்சிகள் தான் பாவம், யாரா இவங்க கூட்டணி வந்து உட்காரச்சு நம்ம எவ்வளவுதான் வந்து ஒரு உடஞ்சு போற பொருளை வந்து ஒட்டி ஒட்டி பாதுகாத்து, அதான் சொல்லுவாங்க இல்லையா, மல்லிப்பூ போல மணக்க வச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தா இவங்க வந்து இப்படி சேற்ற வாரி ஒரே அடியை இறைச்சிட்டாங்களே சொல்லிட்டு. ஆமா, இது பெரிய இன்னைக்கு நிறைய இடத்துல சமூகத்துல பரவிடுச்சு, பயங்கர வைரல் ஆயிடுச்சு, மீம்ஸ் போடுறாங்க, இதை வச்சு டப் மேஷ் பண்ற அளவுக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு டைலாக்கு. அது கூட்டணி கட்சிகள் தான் பாவம், திமுக ஒரு பாவம் கிடையாது. திமுக என்ன பண்ண போகுது? திமுக பெரும்பாலும் இப்போ எனக்கு தெரிஞ்சு தேமுதிக நிற்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் பெரும்பான்மையாக சில இடங்களில் பாமக இருக்கிறாங்க. அங்க வன்னிய சமுதாய மக்கள் ஓட்டு போட போறது கிடையாது. வேற வழி இல்லாம திமுக தான் வேலை செஞ்சாகணும். இந்த மாதிரி பேச திமுக எப்படி வேலை செய்யும்? அட நீ என்னதான் வந்து உடன்பிறப்புகளுக்கு வந்து 200 ரூபாய் அவங்க வாங்குறாங்க, 300 ரூபாய் வாங்குறாங்க கூட அவங்க ஒரு உணர்வு இருக்குது இல்லையா? என்னுடைய தலைவன் குடியாத்தத்துல பேசினாரு, கதிரானை பத்தி பேசின அவரை வந்து பேசினாங்க. ரொம்ப மோசமான முறையில வந்து இவனுங்க வடிகிற கொள்ளை என்பது இவங்களே வச்சுக்கிறாங்க, அந்த கொள்ளையை வந்து திமுக கூட தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ராதகப்பட்டு ஒரு உடன்பிறப்பு பேசுறாரு குடியாத்த குமரன். என்ன மேட்டர்னா, கொள்ளை அடிக்கிறானுங்க, நீ கொள்ளையச்சு நீ ஏன்டா கட்சிக்கு தர மாட்டேற, நீ மட்டும் வச்சுக்கிறேன்னு கேட்கறாங்க. எந்த அளவுக்கு உடன்பிறப்புகள் கட்சியின் மீதும் குடும்பத்தின் மீதும் வந்து எந்த குடும்பம் திமுக குடும்பம் இருக்குல்லையா அந்த குடும்பத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களா இருக்காங்க பாருங்க. அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு எதிராக அவங்க தலைவர் ஆட்சியே நீங்க வந்து என்ன சொல்றீங்க, பாலியல் குற்றங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்கிற அந்த குற்றச்சாட்டு தான் இருக்குன்னு சொன்னா அவன் வேலை செய்வான். அப்போ உங்களுக்கு அதுவும் போச்சு. ஏற்கனவே 10மே டவுட்டு, அதில் பலதும் போயிடும் தெரியும். முழுசா போறதுக்கு இந்த அம்மா சொல்லியிருக்காங்க, முழுசா நினைஞ்ச பின் முக்காடு எதற்கு அப்படின்ற மாதிரி மறைச்சு கிரிச்சுலாம் பேசாதீங்க. தேமுதிக வந்து ஒரு 2 இடம் ஜெயிக்குமோ, 3 இடம் ஜெயிக்குமோ, இல்ல பிரேமலதாவும் அவங்க மகனும் ஜெயிப்பாங்களோ, அதெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயிக்கவும் விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி திமுகவும் ஒரு பக்கம் வேலை செய்ய போறது கிடையாது. ஏற்கனவே விசிகாவுடைய விஷயம் நம்ம பேசிட்டோம். திருமாவளவனுக்கு அவங்க பண்ண விஷயங்கள், தலித் மக்களுடைய வாக்கு என்பதும் ஒரு பெரிய ஒரு கேள்வி. வன்னிய சமுதாய மக்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு தெளிவாகிறாங்க. ஏன்னு கேட்டா எங்க பாமக நிக்குது, பாமக நாங்க ஓட்டு போடுறோம். போன முறை வந்து அது மிஸ் ஆனதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து அந்த ஒரு, அதாவது ராமதாஸ் அவர்கள் வந்து பிரிஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு என்ன சொல்றது பேரு,
ஒரு ஒரு ஐயோ பாவம்னு பார்க்குறாங்களே ஒரு எண்ணம், அந்த ஒரு வாக்கு கூட அந்த ஒரு கருணை வாக்கு கூட இன்னைக்கு அன்புமணிக்கு வந்து வரப்போகுது. ஸோ அப்படிதான் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்பது கூட்டணி கட்சிக்கு தான் பாவம். அண்ணன் திருமாலாம் என்ன பேச போறான்னு தெரியல. எங்கன்னா போறதுல கேள்விகளும் கேட்டாங்கன்னா பிரஸ் மீட்ல என்ன பண்ணுவாரு, அவர் தான் அண்ணன் திருமா தான் இந்த கூட்டணியை ரொம்ப கட்டுக்கோப்பாக காப்பாத்திட்டு வர்றாரு. ஸ்டாலின் அவர்களை விட மிக சிறப்பா இந்த கூட்டணி வச்சிருக்கிறது யாராவது அண்ணன் திருமா தான். அவர்லாம் இதில் பார்த்தா என்ன நினைப்பாருன்னு தெரியல எனக்கு. அன்புமணி அவங்க பொண்ணுங்கள்லாம் வந்து எங்க குடும்பம் பிரிஞ்சதுக்கே ஜிகே மணி தான் காரணம், எங்க பசங்களை கூட வந்து எங்க தாத்தா பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. அந்த வீடியோ பாத்தீங்களா? அதை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இந்த இஷ்யூ பேசினாலும் திருப்பி அதை சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ என்னன்னா வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த வன்னி சமுதாய மக்களுடைய வாக்கு என்பது பிரிஞ்சிருக்குமா, அன்புமணி தரப்புக்கிட்டையும் ராமதாஸ் தரப்புக்கிட்ட இருக்குமா ஒரு கேள்வி இருந்தா, ராமதாஸ் தரப்புக்கிட்ட இல்லவே இல்லை. அது தெரிஞ்சுக்கணும். அது ஏதோ 2-3 பேர் அவர் கூட இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து ஜிகேமுடைய பையன் நிற்கக்கூடிய பெண்ணாகரம். பெண்ணாகரத்தில் பாமக நேரடியாக போட்டியிடுது. பெண்ணாகரத்தில் பாமக செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சி தான். இப்போ இந்த நபர் இருக்கார் இல்லையா, போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர், அவருடைய மகன் ஒரு வாரத்தில் போய் கட்சியில் போய் சேராரு. அவருக்கு எம்எல்ஏ சீட் தராங்க. காலகாலமா இருக்கக்கூடியவங்க தரமாட்டாங்க. இப்போ ஜோதிமணி போன்றவர்களுக்குலாம் நான் திரும்ப சீட் கொடுக்குறாரு. அவர்லாம் வெளிப்படையே சொல்றதுனால காட்டுமன்னார் கோவில கேட்டுங்க, தரவே தரலைங்க எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஸோ அப்படிப்பட்ட நேரங்களில் வந்து இப்போ இவங்க வந்து போயிட்டு பண்ணக்கூடிய பிரச்சாரம் ஏற்கனவே இந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல். இவங்க அம்மாக்காக எம்பி எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ணும்போது பயங்கர வைரலாக தான் இருந்தாங்க. இல்லை கிட்டத்தட்ட அழுறாங்க 2 பேரும். எங்க தாத்தாவுக்கு என்ன பிடிச்சிட்டாங்க, ஒரு துரோகி ஜிகே மணின்ற அளவுக்கு பேசுறாங்க. டெஃபினட்டாக அது ஓட்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அந்த அழுகிறது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரீச் ஆயிருக்கு. நம்ம அவங்க அழுகையை வந்து நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. ஏன்னு கேட்டால் அது அவங்க குடும்ப பிரச்சனை. அதுதான் அந்த குடும்ப பிரச்சனை என்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சாலுமே நம்ம பேசக்கூடாது. அது அப்பா மகன், அவங்க பேரன் பேத்திகள் சித்திகள் இப்படி சம்மந்தப்பட்ட விஷயம் அது. ஸோ அதை வந்து விமர்சனம் பண்ணுறக்கூடாது. ஆனால் நம்ம என்ன சொல்லணும், ஒரு பார்வையாளராக பார்க்கும் பொழுது அன்புமணி கிட்ட தான் வந்து பாமகவுடைய ஓட்டு வந்துருக்கு. இப்போ பாமகன்ற கட்சி முழுக்க முழுக்க தலித் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு கட்சி. உங்களுக்கு இளவரசனுடைய படுகொலை முதற்கொண்டு பல குடிசைகள், மரக்கான கலவரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா படு மோசமானது. இது எல்லாத்துக்கும் காரியவாதி ராமதாஸ். தன்னை வந்து ஓபிசி மக்களுக்கான தலைவராக வந்து முன்னிறுத்தணும், தலித் மக்களுக்கு எதிராக முன்னிறுத்ததுக்காக பல விஷயங்களா பண்ணார். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இப்போ லாஸ்ட்டாக இந்த கடைசி காலங்களில் என்ன பேசுகிறாருன்னா வந்து திருமாவளவன் எனக்கு ஒரு பையன் மாதிரி, என்னுடைய மகன் மாதிரி திருமாவளவன்ற அளவுக்கு உருகுறாரு. இந்த பக்கம் அன்புமணியும் பார்த்தீங்கன்னா இப்போ என்னையும் திருமாவளவர்களே பிடிச்சதே திமுக தான், சதி பண்ணிச்சு, துரோகிகள் அப்படிலாம் பேசுகிறாங்க. எல்லாமே ரைட், ஓகே தான். இவங்க பாமக பண்ணதுல ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒன்றும் அழிஞ்சிட போகிறது இல்லை. திருமாவளவன் வந்து சேர மாட்டேன்னு சொல்கிறாருன்னா நியாயமான காரணம் இருக்குது. ரணங்கள் அவர் மனசில் அப்படியே இருக்குது. ஆனால் பாமக வந்து இன்னைக்கு அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அன்புமணி போன்றவங்களாம் பயங்கர பாசம் காட்டுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் விசிகா பாமக என்பது சேராது. ஆனால் திருமாவளவர்கள் வந்து அதை சேர விட மாட்டார். ஏன்னா அவர் தரப்பு நியாயமான காரணம் இருக்குது. 2 பேருடைய பிரிவினை என்பது 2 சமுதாயங்களுடைய பிரிவினையாக இருக்குது. ஸோ அது சேரணுன்றதான் நம்மளுடைய விருப்பம். ஸோ அதுக்காக சில விஷயங்கள் நடந்தால் மகிழ்ச்சி. ஆனால் விசிகா தரப்புலேயே திரும்ப தரப்பு நியாயமான காரணம் இருக்குது. இந்த 2 பேருடைய அழுகை என்பது கண்டிப்பாக தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம தேமுதிக பற்றி பேசும்போது இதுவுமே பேசிதான் ஆகணும். தேமுதிக பாமக இருக்கிற எல்லாமே வந்து பாமக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். தேமுதிகலாம் எங்குமே வெற்றி பெறாது. பெரும்பாலும் எங்கள் ஊர்லேயே வெற்றி பெறாது தான் தேமுதிக. ஸோ அதனால் பிரேமலதா போன்றவர்கள் இன்னைக்கு ஏஜென்ட் டீனா அப்படின்ற அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதிமுக அனுப்பப்பட்டவர்களா அப்படின்னு ஒரு கேள்விக்கெல்லாம் அவங்களே பதிலாகிட்டு இருக்காங்க. ஸோ பிரேமலதா அண்ணி போன்றவர்கள் இன்னும் பல உண்மைகளை பேசுங்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக என்ன என்பதை நீங்களே வந்து புரிய வையுங்கள் என்பதை நம்ம அன்போடு அவங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய நிறைவான கருத்து.